ஹலோ ஹலோ, இருங்க பாய். சம்மர் கலெக்ஷன் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க வாங்க. சம்மர் வந்துச்சு, லீவ் வரப்போது, வெக்கேஷனுக்கு பிளான் பண்ண போறோம். ஆனா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்காக தான். நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச நீங்களே வாங்கிக்கணும். ஓகேங்களா? இது நான் நைட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா இது எல்லாமே கோஆட் செட் தான். எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நைட் ட்ரெஸ் தான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படின்னு நினைச்சீங்களா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த கோஆட் செட்டு, இந்த செட்டு, அந்த செட்டுன்ட்டு பேரெல்லாம் தெரியாது இல்லையா? இப்பதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. இந்த கோஆட் செட் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு, காலேஜ்க்கு எல்லாத்துக்குமே போட்டுட்டு போறாங்கன்னா பாத்துக்கோங்களா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. நம்ம மட்டும் எதுக்காக வீட்டுல ஐட்டியே போட்டுட்டு சுத்தணும்? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கினா இன்னும் லுக் நல்லா இருக்கும் இல்லையா? சோ அதுக்காக தான் ஆர்டர் பண்ணிட்டேன். வெக்கேஷனுக்கு கூட நல்லா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களா, டார்க் வைன் கலர், அதுக்குள்ள ஒயிட் கலர்ல பிரிண்டட். சூப்பரா இருக்கு இல்லையா? எனக்கு செமையா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் எக்ஸலண்டா இருக்கு. நான் இதுல எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணேன். இடுப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தோணுச்சு. மீதி எல்லாமே பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு. சோ உங்க சைஸ் என்னவோ கரெக்டா மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் லூஸா இருந்தாலும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். சோ உங்க சைஸ் எதுவோ கரெக்டா பார்த்து வாங்கிக்கோங்க. ரீசனபிள் பிரைஸ் தான் அப்படின்னு சொல்வேன். இந்த பிரைஸ்க்கு இது வர்த் மச்சி அப்படின்னு தான் சொல்வேன். இதுல எக்ஸ் டு எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்கு. பேண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஜோபி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு கீஸும், இன்னொரு சைடு செல்போன், இந்த மாதிரி ஏதாச்சும் கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுக்கு நான் 10 out of 10 ரேட்டிங் கொடுக்க போறேன். ஏன்னா குவாலிட்டி வைஸும் எல்லாமே டோட்டலா எக்ஸலண்டா இருக்கு. பர்சனலா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ வீட்டுல கூட நம்ம நைட்டிக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அதுக்காக தான் வாங்கினேன். சோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பிரைஸ் டிராப் ஆயிருக்கலாம், இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். பிரைஸ் டிராப் ஆயிருக்குன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. அடுத்த கோஆட் செட் பார்க்கலாம். இது ரொம்ப யூனிக்கா தெரிஞ்சது என் கண்ணுக்கு. உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதான்ட்டு பாருங்க. பார்த்த உடனே லுக் செம்மையா இருக்கே அப்படின்னு தோணிச்சு. ரிவ்யூஸ் கூட செக் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டேன். எக்ஸலண்டா இருக்கு குவாலிட்டி வைஸும். இது கிளாத் வந்து பாப்கார்ன் மெட்டீரியல். சோ எனக்கு பர்சனலா இது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பிரிண்ட் எல்லாம் கிடையாது, வாஷ் பண்ண போயிடும் அப்படின்ற கவலையே கிடையாது. இது எல்லாமே டிசைன் தான். சோ நம்ம எவ்வளவு நாளைக்கு போட்டாலும் இந்த டிசைன் வந்து அலையாம இருக்கும். இது ஷர்ட் டைப்ல இருக்கும். இது எல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனக்கு இது எல்லாமே புதுசுதான். நான் வீடியோ எடுக்கிறப்ப கூட கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே தான் எடுத்தேன். எனக்கு எப்படி இருக்குமோ என்னவோ, செட் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பர்சனலா சொல்றேன், ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணிச்சு. நைட்டிஸ், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே நம்ம பிறந்ததுல இருந்தா பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இல்ல அப்படிதான் இந்த செட் எல்லாமே கூட நம்ம தான் ரூடி பண்ணிக்கணும். ஒரு முறை போட்டாதானே நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதுல ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. நான் எக்ஸ்எல் ஆர்டர் பண்ண, பேண்ட் என்னவோ கரெக்டா எக்ஸ்எல்ல தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா டாப் மட்டும் டபுள் எக்ஸ்எல்ல அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆயிச்சோ என்னவோ, பேக் பண்றப்போ இப்படி மாத்தி மாத்தி அனுப்பிச்சிட்டாங்க. எக்ஸ்எல்ல அனுப்பிச்சிருந்தா இன்னும் ஃபிட்டிங் செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிச்சு. டபுள் எக்ஸ்எல்ல இருக்கவே கொஞ்சம் இடுப்பு கிட்ட, ஸ்லீவ்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் லூஸா இருக்கு. எக்ஸ்எல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிச்சு. பேண்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. சோ இதுக்கு ஒரு சைடு மட்டும் தான் ஜோபி கொடுத்திருக்காங்க. பேண்ட்ல ரெண்டு சைடு கிடையாது. சோ ஒரு சைடு மட்டும் ஏதாச்சும் கேரி பண்ணிக்கோங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான். எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு. எஸ் டு எல் வரைக்கும் 297 rupees தான் ஆகும். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கு குவாலிட்டி வைஸும். சோ எனக்கு இது கூட ரொம்ப பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாக்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கோவால தான் போடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் நம்ம போடக்கூடாதா என்ன? நம்ம போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். இதுக்கு கூட நான் 10 out of 10 ரேட்டிங் கொடுத்துடுவேன். இந்த ட்ரெஸ் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. பிரைஸ் இன்னும் கூட டிராப் ஆயிருக்கலாம். கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் கோஆட் செட் பார்க்கலாம். இது கொஞ்சம் பிக்சர்ல பார்த்ததுக்கும் எனக்கு ரிசீவ் ஆனதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் பார்த்த உடனே. ஆனா நான் ஆர்டர் பண்ணது பிக்சர்ல பார்த்ததும் சேமா தான் இருக்கு. ஏன்னா டாப் மட்டும் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா வந்திருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது கூட இடுப்பு வரைக்கும் தான் இருக்கு. இது கூட செம்மையா இருக்கு, சொல்லக்கூடாது. என்னடா இது பூவா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ஆனா வேர் பண்ண பிறகு எக்ஸலண்டா இருக்கு. மீதி ரெண்டு ட்ரெஸ் விட இதுதான் எனக்கு நல்லா சூட்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இது பேண்ட் மட்டும் தான் ஆங்கிள் வரைக்கே இருக்கு. லென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப எல்லாருமே ஆங்கிள் வரைக்கும் தான் கேக்குறாங்க பேண்ட்ஸ் எல்லாமே. சோ விரும்புறதும் அப்படிதான் விரும்புறாங்க. சோ அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. பேண்ட் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு பர்சனலா எனக்கு. ஆனா பிக்சர்ல பாக்குறப்போ கொஞ்சம் லென்த்தியா தெரிஞ்சிச்சு டாப்பு. இங்க கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சிச்சு. சேம்
பேண்ட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சிச்சு. மீதி டிசைன்ஸ் எல்லாமே சேம் டு சேமு. இது நானு டபுள் எக்ஸ்எல்ல தான் பிக் பண்ணேன். ஏன்னா இது பார்த்த உடனே எக்ஸ்எல் பத்தாது போல அப்படின்னு தோணிச்சு. நான் நினைச்சதே உண்மையாயிடுச்சு. ஸோ நான் டபுள் எக்ஸ்எல்ல தான் பிக் பண்ணேன். கரெக்டா இருக்கு. இது கூட லைட்டா இடுப்பு கிட்ட மட்டும்தான் லூஸா இருக்கு. மீதி எல்லாமே பர்ஃபெக்டா ஃபிட்டிங்கா இருக்கு. இதுவும் ஓப்பன் பட்டன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஓப்பன் பட்டன்ஸ், இதுவும் ஓப்பன் பட்டன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வேர் பண்ணது மட்டும் ஓப்பன் பட்டன்ஸ் கிடையாது. டிஷர்ட் மாதிரி வேர் பண்ணிக்கணும். இது டோட்டலா நல்லா இருக்கு. இது கிரேப் மெட்டீரியல்னு சொல்ல முடியல, அப்படின்ட்டு காட்டன் பிளெண்டட்னு சொல்ல முடியல. போட்டா நல்லா இருக்கு, ஃப்ரீயா காத்தோட்டமா நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு கூட நான் 10 out of 10 கொடுத்துடுவேன். எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக தான் எக்ஸலண்டா இருக்கு ப்ராடக்ட் எல்லாமே. இந்த வாட்டி ரிசீவ் ஆனது எல்லாமே இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஸோ எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிக்கடிக்கு ஏன் சொல்றேன்னா நீங்க மறந்துடுவீங்க, அதுக்காக தான் அடிக்கடிக்கு சொல்றேன். இது கோட் செட் கிடையாது. இது ஒரு கவுன். இது பாக்குறதுக்கே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். சின்ன பசங்கள இருந்து பெரியவங்கள வரைக்கும் இது வேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு யூனிக்கான கவுனு தான். பாட்டம்ல அம்ப்ரெல்லா கட்டிங் கிடையாது, லேயர்ஸ் தான். ஸோ பிரில்சஸ் எல்லாமே கூட நீட்டா பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா, இது என்ன ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்றதுக்கே எனக்கு தெரியல. பஃப் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லவும் முடியல. இதோட பேரும் எனக்கு தெரியல. ஸோ பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் போல. ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு. ஆனா போட்டா சூப்பரா இருக்கு. ஸ்லீவ்ஸும் ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான். யோக் பார்ட் ஃபுல்லா இந்த மாதிரி பிளாக்ல பிளெயினா இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டம் ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இதுவும் பிரிண்டட் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பெல்ட் கொடுத்திருக்கிறாங்க இடுப்புல போட்டுக்கிறதுக்கு. அது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. இதுலும் S2 டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்கு. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட்டிங்கும் இருக்கு. ஸோ எனக்கு இது சூப்பரா பிடிச்சிருக்கு. ஏன்னா சூப்பரா இருக்கு குவாலிட்டியும். இது கூட நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கிராண்ட் லுக் தான் கொடுக்குது. நம்ம வெக்கேஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு கூட நான் 10 out of 10 ரேட்டிங் கொடுத்துடுவேன். ஏன்னா செம்மையா இருக்கு. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாவோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 4 ட்ரெஸ் தான் வாங்கினேன். 4மே ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்த 4த்துல எனக்கு எது நல்லா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராடக்ட் இது ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணும் இல்லையா? அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அது எனக்கும் யூஸ் ஆகணும், உங்களுக்கும் யூஸ் ஆகணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மீஷோ ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மீஷோ அப்படின்னு கிடையாது, ஆன்லைன் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.